நம்ம இப்போ கொப்ரா இந்த கொப்ராவை எடுத்து அப்படியே மேலே அப்படியே எடுத்து இப்படியே ஜஸ்ட் இப்படியே போட்டோம்னா பியூர் கோகனட் ஆயில் நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கேட்டா இது நம்ம இப்போ எடுத்த பியூர் ஆயில் கோகனட் ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூர் கோகனட் ஆயில் உங்களுடைய വീട്ടിലെ പ്യൂർ വെളിച്ചെണ്ണയുടെ അതേ സ്മെല്ല് തന്നെയാണ്. അതെ അതെ അതെ. ഇതിനകത്ത് കൊപ്ര മാത്രമേ ഇടാൻ പറ്റുള്ളൂ. ഇല്ലല്ല ഇതിലെ മെഷീനില് നിലക്കടല, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம் சுகருக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் ஃபிளாக்ஸ் சீட்ஸு, அரசாணி விதை, எல்லா ஆயில் அனைத்துமே ഈ മെഷീനിൽ എടുക്കാൻ പറ്റും. என்ன இந்த நிலக்கடலை எடுத்தாலும் எண்ணெய் வரும். மேலே நிலக்கடலையை போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே எண்ணெய் வந்து பியூராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எந்த ஈஸியாலே இதில் எல்லா விதமான எண்ணெயும் எடுத்துக்கலாங்க. இந்த புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் இந்த புண்ணாக்கில் ஒரு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் மேக்ஸிமம் எவ்வளோ ஆயில் இருக்கோ 100% ஆயில் எடுத்திருக்கு. இதுதான் நம்ம மெஷினுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. மெஷின்லேயே எண்ணெய் மட்டும் இல்லை தேங்காயும் செருவிக்கலாங்க. அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இந்த இதையை வந்து ஜஸ்ட்டு இப்படி நம்ம வந்து போட்டுட்டு இது வந்து ஸ்மால் மிக்ஸி, எந்த ப்ராப்ளம் இல்லை, ஈஸி ஆப்ரேட். ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணி ஹீட்டர் ஆன் பண்ணி மேலே போட்டால் எண்ணெய் வந்துடும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ കിട്ടുന്നതിന് വേണ്ടിയിട്ട് വീട്ടിൽ തന്നെ തയ്യാറാക്കാൻ അറിഞ്ഞതിൻ്റെ വെളിച്ചത്തിൽ ഈ മെഷീൻ നേരിട്ട് കണ്ടും മെഷീനുകളുടെ ഉണ്ടാക്കുന്ന ഫാക്ടറി നേരിട്ട് കണ്ടും അതിൽ നിന്ന് അതിൻ്റെ പ്രവർത്തന രീതിയെല്ലാം അറിഞ്ഞും അതിൻ്റെ റേറ്റും കാര്യങ്ങളെല്ലാം അറിഞ്ഞ് അതിൻ്റെ ഗ്യാരണ്ടിയൊക്കെ അറിഞ്ഞ് ഇതിൻ്റെ പ്രവർത്തനം കണ്ടു വാങ്ങാമെന്ന് വിചാരിച്ച് വന്നാണ്. വരുന്നത് മൂവാറ്റുപുഴ, എറണാകുളം ജില്ല. ஓகே ஓகே. എൻ്റെ പേര് ജാക്സൺ. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஹீட்டர் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரை 90 டிகிரியில் வைக்கிறோம். வச்சுட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும், 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் பண்ணணும். மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த தேங்காவை எடுத்து இப்படி நம்ம எடுத்து இதில் இப்படி போட்டோம்னா மேலே வந்து இந்த தேங்காய் வந்து மேலே அப்படியே இப்படி எடுத்து மேலே இப்படி போட்டோம்னா உங்களுக்கு அடுத்த செகண்ட் நமக்கு வந்து கீழே எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், கீழே பியூர் ஆயில், பியூர் கோகனட் ஆயில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ഈ കൊപ്ര ഇച്ചിരി വലിപ്പം കൂടിയാൽ പറ്റില്ല അല്ലേ? ഇതേ സെയിം വലിപ്പം. சேம். இதில் கொப்பரா வந்து சின்னதாக கட் பண்ணி போடணும். ஏன்னா இது சின்ன மிஷின், மிக்ஸி. இதில் சிறியதாக கட் பண்ணி தான் போடணும். ഞങ്ങളുടെ നാട്ടിലെ കൊപ്ര എന്ന് പറഞ്ഞാൽ വലിയ തേങ്ങ പകുതിയായിട്ട് മുറിച്ചിട്ട് അങ്ങനെ ഉണങ്ങിയെടുക്കുന്ന ഏതാണ്ട് ആ വലിപ്പം വരും. ഇത് ഈ സൈസ് ആക്കണമെന്നും കൂടെ ഒന്ന് കാണിച്ചു കൊടുത്താൽ, എല്ലാവരെയും കാണിച്ചു കൊടുത്താൽ നന്നായിരുന്നു. ഈ വലിപ്പത്തിൽ കൊപ്ര നുറുക്കി എടുത്തിട്ട് ഇടുമായിരിക്കും ഏറ്റവും നല്ലതെന്ന്. സാറേ മെഷീനൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ടു, സിമ്പിൾ മെത്തേഡ്, സിമ്പിൾ മെഷീൻ. പക്ഷെ ഇതിന് എന്ത് വില വരും? അതെ ഏട്ടാ, നമ്മുടെ இடத்துல 2 மாடல் ഉണ്ട്. 400 വാട്ട്സ് 15,000 ഡയറക്റ്റ് ഫാക്ടറി സെയിൽസ് ഡിസ്കൗണ്ട് റേറ്റ്. 600 വാട്ട്സ് வந்து 20,000. ഇതും ഇത് ഈ 600 മെഷീനുമായിട്ടുള്ള വ്യത്യാസം? അതെ, 400 വാട്ട്സിലെ 1/4 HP മോട്ടർ, 600 വാട്ട്സിലെ வந்து 1/2 HP മോട്ടർ. ஏட்டா இந்த 400 வாட்ஸ்ல டெய்லியும் only 1 லிட்டர் ஆயில், 600 வாட்ஸ்ல டெய்லி 5 லிட்டர்ஸ் ஆயில் மேக்ஸிமம். ഈ 600 വാട്ട്സിലെ പ്ലഗ് കുത്താൻ പവർ പ്ലഗ് ആവശ്യമുണ്ടോ? சேம் சாதா மிக்ஸிக்கு வர பிளக் தான். அதே 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 அதே. நாங்கள் இந்த மிஷினில் கம்ப்ளீட் ஐட்டம் செட்டு நாங்கள் இதில் இருக்கும். அதாவது ஒரு பவல், ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு க்ளவுஸு, அப்புறம் வந்து தேங்காய் சருவி, அப்புறம் அந்த பிளக்கு எல்லா ஐட்டமே எவ்ரிதிங் கம்ப்ளீட் செட்டு இந்த மிக்ஸ் பாக்ஸில் இருக்கும். அதே നിങ്ങൾക്ക് இந்த மிஷின் வேணுங்கில் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டால் நாங்கள் கொரியர்லேயே நாங்கள் வந்து அனுப்பி வைக்கும். பேக்கிங் வெரி ஸ்மால் மிக்ஸி, இட்ஸ் லைக் எ மிக்ஸி பேக்கிங். ஓகே, நீங்கள் நம்மளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் செஞ்சால் உங்களுக்கு கொரியர்லேயே வீட்லேயே ஹோம் டெலிவரி, கேரளா ஆர் ஃபாரின் எனிவேர் டெலிவரி நாங்கள் செஞ்சோம். ഇതിപ്പോൾ എണ്ണയ്ക്കകത്ത് ഈ പെട്രോളിയത്തിൽ വേർതിരിച്ചിരിക്കുന്ന തിരിച്ചു വരുന്ന പാരഫൈൻ ഓയിൽ പറഞ്ഞ ഓയിൽ മിക്സ് ചെയ്യുന്നുണ്ട്. എല്ലാവർക്കും ക്യാൻസർ വരെ சுகர் பிரஷர் ஈஸிலே எல்லாரும் ஹெல்த்தில். ஸோ மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணால் ஹெல்த், குட் ஹெல்த். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். எங்கள் மிஷினில் நீங்கள் வாங்கி போனால் உங்களுடைய ஹெல்த் வி கேரண்டி. இப்போ நான் இந்த மிஷினை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் காமிக்கிறேங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு, இதை ஆயில் எடுத்த உடனே மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவல் எடுத்து இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் தள்ளி வச்சுட்டு
ரிவர்ஸ் பட்டன் ஒரு ரிவர்ஸ் பட்டன் எവിടെ ரிவர்ஸ் பட்டன் ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம இப்படி போட்டுட்டு அப்புறம் இதை எடுத்துட்டு இந்த லாக் எடுத்துட்டு இது நல்ல ஹீட்டா இருக்கும். ஆமா இது ஹீட்டா இருக்கும். அதனால இதை எடுத்துட்டு இந்த பிரஷ் இருக்கும், இந்த பிரஷ்ஷை வச்சு அவ்வளோதான். க்ளீனிங் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு இப்படின்னு பண்ணா வேலை முடிஞ்சுது. ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது இங்கே க்ளீன் செய்ய வாஷ் செய்ய அவசியம். இது வாஷ் பண்ணுறதுனால வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் வந்து இது வந்து இந்த ஸ்க்ரூ ராடையும் இந்த பேரலையும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். மெஷின் மேலே தண்ணி விழக்கூடாது, அதை விடக்கூடாது, அவ்வளோதான். எங்ககிட்ட இந்த ஹோம் யூஸ்க்குன்னு இந்த 2 மாடல் இருக்குங்க. இப்போ நம்ம இங்கே காமிக்க போகிறது வந்து ஹோம் பேஸ்டு நேனோ கமர்ஷியல் ஆயில் மிஷின். இது வந்து நம்ம வீட்லேயே வச்சு டெய்லி ஒரு 100 லிட்டர் வரைக்கும் வெளிச்செண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் மிஷினில் இதுக்கு ஸ்பெஷல் பர்பஸ் தேவையில்லை. பிஸ்னஸ் ஒரு சின்ன பிஸ்னஸ் வீட்லேயே வச்சு டெய்லி 100 லிட்டர் ஆயில் எடுத்து விற்கலாம், அந்த மாதிரியான ஒரு மிஷின். இப்போ நம்ம இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேங்க. ஜஸ்ட் இதை வந்து மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹீட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம். கோகனட்டுக்கு வந்து 200 டிகிரி வைக்கணும். இந்த செட் பண்ணிவிட்டு இந்த டைமிங் வந்துருச்சுன்னா நமக்கு டெம்பரேச்சர் ஆன் பண்ண உடனே நம்ம ஜஸ்ட் இந்த மோட்டரை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்செண்ணெய் இந்த தேங்காய் எடுத்து மேலே இப்படி இதில் எடுத்து அப்படியே போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வெளிச்செண்ணெய் ரெடி. மேலே நம்ம வந்து இந்த தேங்காவை போட்டால் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு கீழே ஆயில் ரெடியாக வந்துடும். சூப்பராக. இது வந்து 1 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து 20 கிலோ தேங்காய் இதில் அரைக்கலாங்க. ஒரு நாளைக்கு நம்ம இந்த புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இதாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஆயில் இல்லை, சுத்தமாக ஆயில் இல்லை. இந்த புண்ணாக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு. சுத்தமாக இப்படி எடுத்துருக்கோம். இதில் 1 கிலோ எத்தனை %? இந்த மெஷினில் 1 கிலோவுக்கு 60% ஆயில், 60% மினிமம் ஆயில் இதில் வருங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து சுத்தமாக பியூராக எடுத்து கொடுத்துரும், எதுவுமே பேலன்ஸ் இருக்காது. ஒரு பெஸ்ட் மிஷின். இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் இந்த மிஷினோட கொப்ரா கட்டர் ஃப்ரீயாகவே தரோம். நாங்கள் 1,20,000 ரூபாய்க்கு நாங்கள் இந்த மிஷினோட கொப்ரா கட்டரும் நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம். அதனால் நீங்கள் வந்து தனியாக கொப்ரா கட்டர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து 1,20,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நம்ம ஹோம்கே டெலிவரி பண்ணிடுறோம். அங்கேயே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஓட்டி கொடுத்துரும். இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு நமக்கு வந்து 1 இயர் வாரண்டி இருக்குது. இந்த மிஷின் வந்து நாங்கள் கேரளாவில் நிறையா மகளிர் சுய உதவியல் குழு, இந்த உமன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய சின்ன சின்ன குழுவாக வந்து எங்கள் மிஷின் வாங்கி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த மிஷின் வந்து குடும்பஸ்தங்களுக்காக லேடிஸுக்கு இதுமே ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கு. அதன் மூலியமா வந்து லோன் கிடைக்குது, மானியமோட வித் கவர்மெண்ட் சப்சிடி இது கிடைக்குது. நிறைய இடத்துல எங்க மிஷின் வாங்கி சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு சந்தோஷமா நல்ல லாபத்தோட இதை தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. நாங்க இந்த மிஷினை வந்து சொந்தமா தயாரிக்கிறோம். இந்த மோட்டர் இதுல எல்லாமே எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங். அதனால இந்த குவாலிட்டி, இது வந்து காப்பர் காயில்ல வைண்டிங் பண்ண ஒரு மோட்டரு. அதனால வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரிப்பேர் ஆயிரும் அது அந்த மாதிரி எந்த ஒரு இது சைனா மோட்டர் கிடையாது. இது ஒரிஜினல் கோயம்புத்தூர் மோட்டர். ஸோ பெஸ்ட் குவாலிட்டி மெஷின். ஆமாம், இதெல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங். கியர் பாக்ஸ் இங்கே பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்டருடைய பாடி எல்லாமே நாங்கள் தான் சொந்தமாக தயாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஈஸியாக வாரண்டி ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்க முடியுது. வாரண்டி கேரண்டி தர முடியுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் உங்களுக்கு எப்போ வேணாலும் தேவை அப்படிங்கிற போது, ஏன்னா நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு வேணும்னா அனுப்பிச்சுட்ருவோம். உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயம்லாம் வேண்டியது. ஃபுல் பார்ட்ஸ் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த ஃபுல் ஓன் ஆமாம், இந்த மெஷின் ஃபுல்லாகவே நாங்கள் தான் சொந்தமாக தயாரிக்கிறோம். அதனால் உங்களுக்கு எப்போ எந்த ஸ்பேர்ஸ் வேணுனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த கவலையெல்லாம் இங்கே வேண்டியதில்லை. ஆனால் இந்த குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டி 1 வருஷம் நாங்கள் வந்து கேரண்டி தரோம், 5 வருஷம் வாரண்டி தரோம். ஸோ அதனால் எந்த ஒரு கவலை இல்லாமல் எங்கள் மிஷினை வாங்கலாம்.